ஹாய் வியூவர்ஸ், தமிழ் சமையல் ஸ்டுடியோவில் சுவையான மணத்தக்காளி கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா சுத்தம் பண்ணிக்கலாம். பருப்பை நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சு 2 விசில் வரைக்கும் நல்லா வேக விடலாம். 2 விசிலுக்கு அப்புறமா பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து அருமையாக தயாராகிருச்சு. இப்போ நாம் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் லைட்டாக வதங்கின உடனே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா மணத்தக்காளி கீரையில் கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும். வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கிறனால அது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வேக விடலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் கீரையை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு கட்டு மணத்தக்காளி கீரையை நல்லா கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கீரை நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கீரையை நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இதில் நாம் வேக விட்டு வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கீரையோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அருமையாக ரெடி ஆயிருச்சு. சுவையான மணத்தக்காளி கீரை கூட்டு தயாராகிருச்சு. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.